கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம எதை குறித்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 3 வகையான வருகை நம்ம பார்க்க போறோம். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? மொத்தத்திலே 2 வருகை தானே இருக்குது, நீங்க புதுசா 3 வருகைன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. நாம் தொடர்ந்து தியானிப்போம். முதலாவது வருகை என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்காகவும் அவங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவராக இந்த பூமிக்கு வருகிறார். இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே அவர் மணவாளனாய் வரப்போகிறார். யாருக்காக என்றால், மணவாட்டி சபையாகிய, அதாவது நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அதை தான் நாம் எடுத்துக் கொள்ளப்படுதல் என்று சொல்லுகிறோம். ரகசிய வருகை என்று புரிந்து கொள்ளும் விதமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக 2வது வருகை என்று வேதத்தின்படி நாம் சொல்லுகிறோம். அந்த வருகையின் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அந்த வருகையின் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியின் மேல் இருக்கிற ஒலிவ மலையின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதைத்தான் நான் 3 வகையான வருகை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது கூட நாம் எந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்றால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டிய சபையாகிய நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். இந்த 2 வருகைக்கும் மத்தியிலே ரகசிய வருகை நடக்கப் போகிறது. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கப் போகிறது. நாம் யாவரும் மணவாளனுடைய வருகைக்கு மணவாட்டியாக பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் நம்முடைய மணவாளனுடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாயிருப்போம். ஆமென்.